அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் படைமாட்சி குறள் எண் 764. அழிவின்றி அரை போகாதாகி வழிவந்த வன்கண் அதுவே படை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழிவில்லாமல் இருப்பதும், அறைக்குள் சென்று வஞ்சனையில் ஈடுபடாமல் இருப்பதும், வழி வழியாக மன உறுதியை கொண்டிருப்பதும் படை. An army should not decrease in numbers, should not get trapped by money or by other means, and should have the continuous mental strength. அரண் சொல்லும் போதும் இந்த அறை போதாகி அறை போகுது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ அறை போகுது அப்படின்னா ஒரு அறைக்குள் சென்று அங்கே சூழ்ச்சி செய்து வஞ்சனை செய்து அந்த ஆட்சியாளனை, அரசனை, தலைவனை ஏமாற்றும் ஒரு குணம், ஒரு பண்பு. இந்த தீய குணம் அந்த காலத்தில் இருந்திருக்குதுங்க. நம்ம இந்த காலத்தில் தான் அப்படியெல்லாம் விலை போகிறாங்க அப்படின்னு நினச்சாக்க அந்த காலத்திலும் விலை போகி இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு மனித குணம். இது இப்படித்தான் இருக்கும். அவங்க தெய்வ குணமெல்லாம் கிடையாது. இது அன்றும் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான். ஆனால் அப்படி விலை போகாத சில தெய்வ குணங்கள் இருக்கும். மனிதர்களிலே தெய்வங்கள் இருப்பார்கள். அவர்களை உன் படை வீரர்களாக நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அழிவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான படை வீரர்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கணும். புறநானூற்று பாடல் ஒன்று நம்ம பார்த்துருப்போம். ஒரு தாயினுடைய அப்பா சண்டைக்கு போய் இறந்து போயிடுறாரு, கணவன் சண்டைக்கு போய் இறந்து போயிடுறாரு. பச்சிளம் பாலகனாகிய தன்னுடைய மகனை சண்டைக்கு அனுப்பி அந்த மகனும் இறந்து போய் விடுகிறான். இப்படி தொடர்ச்சியாக படைக்கு ஆட்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும், வீரர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அழிவில்லாமல் இருக்கிறது, அறை போகாமல் இருக்கிறது. வழிவந்த வன்கண், மரபின்படி ஒரு மன உறுதி இருக்கணும். இப்போ வீட்டில் ஒரு தாத்தா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க. தாத்தா ரொம்ப மன உறுதி மிக்கவர், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதவர், எல்லா சவால்களையும் எதிர்கொள்பவர். இந்த பண்பு, இந்த குணம் அப்படியே அப்பாவுக்கு வரும். அந்த பண்பு, அந்த குணம், அந்த வீரம், அந்த மன உறுதி அப்படியே பிள்ளைக்கும் வரும். இது மரபில் வர்றது மட்டும் இல்லைங்க. தாத்தாவை பார்த்து அப்பாவுக்கு வரும், அப்பாவை பார்த்து பிள்ளைக்கு வரும். இந்த வழி வழியாக வரக்கூடிய அந்த மன உறுதி, அந்த வீரம், அந்த வன்கண் இருக்குல்லவா, இது அந்த படைக்கு வேணுங்க. இது மூணும் இருக்கிறது தான் படை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இந்த காலத்துக்கு இதை பொருத்தி பார்க்கணும்னா இதை ஒரு அமைப்புக்கோ, கட்சிக்கோ, அலுவலகத்துக்கோ நம்ம பொருத்தலாம். அப்படி தான் பொருத்தி நான் சொல்லிட்டு வரேன். அப்போ நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணியாட்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? அழிவில்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வேலையை விட்டு போனாங்க அப்படின்னா திருப்பி அந்த வேலைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அந்த வேலைக்கு சேருவதற்காக வரிசையில் பல பேர் காத்து கொண்டிருக்க வேண்டும். அண்ணன் எப்போ சாவான், தின்னு எப்போ காலியாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க எப்போ வேலையை விட்டு போவாங்க, அடுத்து நம்ம வேலைக்கு சேருவோங்கிற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை, நல்ல சம்பளத்தை, நல்ல ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம், வேலை செய்யும் அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம் என்றால் அப்படி வரிசையாக நிற்பாங்க. இதுதான் அழிவில்லாமல் இருக்குது. அறை போகாது இருக்கிறது அப்படின்னா நம்மகிட்ட வேலை செய்கிற பணியாட்களை நமக்கு போட்டியாளர் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம் சேர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது. இங்கே நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து இங்கே நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கள வச்சுருப்போம். ஆனால் பக்கத்தில் இது எளிதாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்து கொடுக்கும் பொழுது சம்பளத்தில் இந்த பயிற்சி நம்ம கொடுத்தெல்லாம் வீணாக போயிடுது. அப்படி தூக்கி கொண்டு செல்லாத அளவுக்கு இந்த பணியாளர்களை நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த பணியாளர்கள் மனநிலையும் அப்படி இருப்பதாக பார்த்து நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வழி வந்த வன்கண். இந்த அலுவலகத்துக்கென்று, இந்த மருத்துவமனைக்கென்று, இந்த அமைப்புக்கென்று ஒரு மரபு உண்டு. அது தொன்று தொற்று வர்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் இருப்பார்கள். சோதனை எல்லாவற்றுக்கும் வரும், மருத்துவமனைக்கும் வரும், இப்போ நிறைய வருது. அந்த சோதனைகளிலும் மனம் கலங்காத அந்த ஒரு திண்மை, மனத்திண்மை, மன உறுதி, வீரம் அந்த பணியாளர்களுக்கு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த பணியாளர்கள் அடங்கிய அந்த குழு மிகச்சிறந்த குழுவாக இருக்கும். அந்த அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கும். இதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அழிவின்றி
அறை போகாதாகி வழி வந்த வன்கண் அதுவே படை. நாள் சிறக்க நற்றுமை வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம் கிருஷ்ணத்தில் வெளியே சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு. நன்றி டாக்டர் செல்வக்குள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.